ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். காத்தால ஏச்சு 7 o'clock இருந்து என்னுடைய அன்றாட வேலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. காத்தால ஏச்சுமா பசங்களுக்கு பாஸ்தா செஞ்சு வச்சுருக்கிறேன். வச்ச உடனே விட மாட்டாங்க, உங்களுக்கு டேஸ்ட் பார்க்குவாங்க, காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிவிட்டு நாஸ்டா பண்ணிவிட்டு கூடவே வந்து எங்கள் ஜோயிமாக்கு கொஞ்சமாக கைமா போட்டு குழன்னு சாதம். அந்த அம்மாவுக்கும் பசி எடுக்கல, நாங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ரோதனை கொடுக்குவாங்க. அவங்களுக்கே மார்னிங் கூட அதே மாதிரி சமைச்சு வச்சுட்டு இருந்த ரெடியாக. அதனால் அவங்களுக்கும் ஃபுட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க வாய் விட்டு கேட்க மாட்டாங்க, போய் சோகமாக படுத்துக்குவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கின்னு அவங்களுக்கு தகுந்த ஃபுட்டு நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். இந்த டாப்ஸ் வந்து நான் வந்து கடையில் போய் வாங்கலாங்கோ, எங்கள் வீட்டுக்கிட்டேயே வந்து விற்றுன்னு வந்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் யூஸ்ஃபுல்லுன்னு சொல்கிறேன்னா, காட்டனுங்கோ. என்னால் வந்து இது வந்து நான் கடையிலேருந்து வாங்கின்னு வந்தேன்னு சொன்னாலும் உங்களுக்கு டக்குன்னு எந்த கடையில் வாங்கினேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குவீங்க. நான் போய் சொல்லலாம் விரும்பலை. இது வீட்டுக்கிட்டே விற்றுன்னு வந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ரேட்டு வந்து 300 தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அம்ப்ரலா கட்டிங்கு. எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி காட்டன் டாப்ஸ் வாங்கணும் ரொம்ப ஆசை. என்கிட்ட காட்டன் டாப்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால் இந்த டாப்ஸ் வாங்கினேன். இது வந்து தண்ணியில் போட்டு நான் வந்து ரிவ்யூ பார்த்து அது ஓகேவாக இருக்குது, நல்லா காட்டன் தான் தெரிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு நான் காட்டின்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இதை திரும்ப நான் ஆல்ட்ரேஷன் பண்ணுவேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா வந்து என்னால் வந்து ஃபுல் கையெல்லாம் போட்டுக்க முடியாது, ரொம்ப வேக்காடு இல்லைங்களா. அதனால் வந்து XXL நான் வாங்கியிருந்தேன் இந்த டாப்ஸு. கை வந்து லென்த்தாக இருக்குங்கோ. அந்த பர்பிள் கலரில் வந்து டிசைன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பிங்க்குங்க, இது ரெட் கிடையாது, இதுவும் பிங்க்கு. இந்த பிங்க்குக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து பிளாக் அண்ட் ப்ளூ வித் ப்ரௌன் மிக்ஸ். இது 300 ரொம்ப வர்த்துங்கோ. கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே வாங்கினாங்க, அதனால் நானும் வாங்கினேன். எல்லாத்துக்குமே ஃபுல் கை தான். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு காட்டுறேன். எனக்கு வந்து ரொம்ப இப்போ நைட்டி போடுறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி லூஸாக இருக்கணும்னு தான் ஆசை. ஏன்னா எல்லா வீடியோஸும் வந்து நைட்டிலே இருக்குது இல்லைங்களா. அதனால் ஒரு ஃபுல் சேஞ்சாக இந்த டாப்ஸ் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம இது போடலாமேன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். மற்றபடி எந்த ஒரு இதுக்காகவோ ஸ்டைலுக்காகவோ எல்லாம் வாங்கலை. இப்போ நம்ம புது வேலை, நம்ம புது பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அது தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கணும். பட் நைட்டியெல்லாம் வந்து எவ்வளோ அழுக்காது தெரியுங்களா. வீட்டில் வேலை செஞ்சுனே இருக்கும்போது அழுக்கானோட பரவாயில்லன்னு துவைச்சிடுறோம். பட் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது வந்து உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை பார்க்குறாங்க. நம்மள கொஞ்சம் நீட்டாக இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக தான் இது 4 டாப்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டார்க் கலர்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், டிசைன் இப்படி தான் இருக்கும். நான் ஆஃப் கட் பண்ணி போடுறது உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படியே ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock போல், ஒரு டைமிங் என்ன சொல்கிறதுங்கோ, ஒரு 7:30 வச்சுக்கலாங்கோ. அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணிவிட்டு, மாங்காய் வந்து பச்சடி மாதிரி பண்ணிவிட்டு, கீரை பொரியல் பண்ணிவிட்டு சப்பாத்தி சுட்டலான்னு ஒரு பிளானாக வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சமைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு போனோம்னா 7 மணிக்கு மேலே ரொம்பவே வேக்கடாகவே இருக்கும். என்ன பண்ணுறதுங்க, சமைச்சு தான் ஆகணும். ஏன்னா வெளியே சாப்பிட்றவங்களா இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடலாம். வெளியே சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் அபூர்வம் எப்போச்சும் ஒரு வாட்டி. எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அவர் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவார். அதனால் என்ன பண்ணுறதுங்க, குழம்பு பண்ணிட்டு சப்பாத்தி பண்ணிட்டா அன்றைய நாள் முடிஞ்சிடும். நான் கடாயை வச்சு கடாயில் வந்து கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாலும் திரும்ப வந்து அதே எண்ணெயில் தான் நம்ம இந்த வெண்டைக்காய் குழம்பு நம்ம தாளிக்க போகிறோம். நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்த பிறகு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. மணத்தக்காளி கீரை போட முடியல, ஏன்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ ஆகிடும். அதனால் நான் வந்து மணத்தக்காளி கீரை வந்து செஞ்சதை வீடியோ போடல. கொஞ்சமாக வெண்டைக்காய் உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகட்டுங்கோ. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுற பாருங்களேன், இந்த அளவு கொஞ்சம் சுருங்கி வந்த பிறகு நம்ம அதை வந்து வேறு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். புளிக்குழம்புக்கு வெந்தயம் ஆட் பண்ணாதவங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2
காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கூடவே வந்து நம்ம வெங்காயமும் கறிவேப்பிலையும் இப்போ 1/4 kg வெண்டைக்காய் நான் எடுத்துருக்கிறேன் இல்லைங்களா, அதுக்கு 2 வெங்காயம் போட்டாவே போதும். நல்லா வெங்காயம் சுருள் வந்த பிறகு மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், சிக்கன் ஆச்சி குழம்பு மசாலா தூள் போட்டு நான் கிரேவி ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா அந்த கிளிப்பிங் கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றி நான் செஞ்சுருக்கு. அது கிளிப்பிங் இப்போ இங்கே வருது பாருங்க, கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. அது வெங்காயம் நல்லா வதங்கின உடனே மிளகாத்தூள் மட்டும் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சாத்தூள், இது பெப்பர் பவுடர், நல்லா வதங்கட்டோங்க. வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளி ஊற்றணும். அந்த வீடியோ ஃபஸ்ட்டே போயிடுச்சு. தக்காளி ஊற்றி நல்லா வதங்கின பிறகு புளி கரைச்சி ஊற்றின பிறகு உங்களுக்கு இந்த புளி குழம்பு ரெடி ஆகிடும். சாம்பார் பவுடர், ஏன்னா இந்த சாம்பார் பவுடர் தான் குழம்புக்கு வந்து நம்மளுக்கு கிரேவி பதம் உங்களுக்கு கொடுக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கி அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் காரம் பொடியெல்லாம் போட்டு புளி கரைச்சி ஊற்றினா புளிக்குழம்பு ரெடிங்கோ. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கடாயை வச்சு கடாயில் வந்து கடுகு போட்டிருக்கிறேன். ஏன்னா இது வந்து மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா வந்து வதக்கின பிறகு தான் அந்த எண்ணெயெல்லாம் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் 2 பொருள் தாங்க நான் போட போகிறேன். மாங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு போகாதீங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுட்டு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் இது தாங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.